ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. தாவேகா தலைவர் விஜய் அப்துல் கலாமுடைய முன்னாள் ஆலோசகர் பொன்ராஜ் மீது டிஜிபி ஆஃபீஸ்லேயே போயிட்டு புகார் கொடுத்துருக்காரு. அந்த மெசேஜ் நயனா நாகேந்திரனுக்கு கொடுத்தாரா, சங்கீதாவுக்கு கொடுத்தாரா? அதை பற்றி ஏதாவது மெசேஜ் யாருக்கு சொன்னார்? அவரு கூட்டிட்டு வந்துட்டார்ல, சாதாரண மெசேஜ் கூட்டிட்டு வரது மெசேஜ் கூட்டிட்டு வந்தாரு. அது ஒரு பெரிய சம்பவம் சார். தனி மனிதனுடைய விருப்பம் சார். ஒரு கல்யாணத்துக்கு டைவர்ஸ் ஆகாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திரிசாவுக்கும் அவர் அந்த தயாரிப்பாளருக்கு திரைப்பட தயாரி திரிசாவுக்கும் குடும்ப நண்பர், விஜய்க்கும் குடும்ப நண்பர். அதனால கல்யாணத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு திரிசா கேட்டுருக்காங்க. அப்ப ரஜினிகாந்த் அப்போதைய இளைய சமுதாயத்தை எப்படி தவற வழி நடத்தினாரோ அதே மாதிரிதான் மனைவி கேஸ் போய்கிட்டு இருக்கும்பொழுது, டைவர்ஸ் கேஸ் இருக்கும் பொழுதே இன்னொரு நடிகையோடு சேர்ந்து விஜய் வந்தார் அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறையினர் விஜய் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி அப்படிங்கிற அடைமொழியோடு. உட்கார பணம் விழுந்தது. விஜய், திரிஷா, சங்கீதா, கரெக்டா? காக்கா உட்கார பணம் விழுந்தது. பணம்பலம் யாது, காக்கா யாது? கூட போவோம், அவருக்கு தோழியா கூட இருப்போம், சகோதரியா இருப்போம், அம்மாவா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார். ஊர் உலகமே சொல்லுது சார், ஊர் உலகமே பார்த்துருக்கீங்க சார். சார் அதாவது சோத்துல கடுக மறைக்கலாம், கல்ல மறைக்கலாம், பூசணிக்காய போயிட்டு சோத்துல மறைக்கிறீங்களே சார். கட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து அப்படிதான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. கட்சியை விட்டு இவங்க போறதுல இவங்க தொண்டர்கள் பேசுறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நியாயமா ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவீங்களா சார்? கட்சி பெண் தொண்டரை பேசிட்டாரு, பொன்ராஜ் பேசிட்டாருங்கிறதுக்காக பொன்ராஜ் மீது புகார் கொடுக்க வந்த விஜய், தாவேக்கால இருந்த பெண் நிர்வாகிகள் 3 பேர் வெளியேறும் பொழுது ஒட்டுமொத்த ஆண் தாவேக்கா நிர்வாகிகள் அவதூறா அசிங்கமா அந்த பெண் நிர்வாகிகளை பேசியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் விஜய் களத்துல இறங்கி களத்துல குதிச்சு தடுத்து நிப்பாட்டி இருக்கணும்ல, தொண்டர்களை அடக்கி இருக்கணும்ல. கனிமொழி அக்கா சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தமிழ்நாடு தான் அப்படின்னு வந்து அக்கா போற இடத்துல சொல்றாங்கல்ல, அது அத்தனையும் வெறும் நடிப்பா கோபால். அப்ப விஜயும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. பொண்டாட்டிக்கு மட்டும் புகார் கொடுக்கிறாரு. பெண்களுக்கு போனா அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன ஒரே முதல் கடிதம் என்ன தெரியுமா? விஜய் தாய் மாமனா, அண்ணனா? விஜய் வந்து ரஞ்சனா நாச்சியார் விஷயத்துல தோத்துட்டாரு, அஜிதா விஷயத்துல தோத்துட்டாரு, வைஷ்ணவி விஷயத்துல தோத்துட்டாரு. அதாவது அண்ணனாவும் தோத்துட்டாரு, விஜய் தாய் மாமனாவும் தோத்துட்டாரு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ராஜேந்தர் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அப்துல் கலாமுடைய முன்னாள் ஆலோசகர் பொன்ராஜ் மீது டிஜிபி ஆஃபீஸ்லேயே போயிட்டு புகார் கொடுத்துருக்காரு சார். ஒரு காவல்துறை அதிகாரியா இது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே, இப்போ இல்லை, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்களை கண்ணியமாய் நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத அவர் பல முறை மேடையில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படின்னு சொன்னால், அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்னால். அதுக்கு முன்னாடி 2020 அவர் வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து மாவட்ட ரீதியில் வந்து முதன்மை மகளிரில் யார் வர்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு வருஷம் பனையூரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த பெண்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி, அது அரசியலுக்கு வரதோட அறிகுறியோட வெளிப்பாடு இல்லை. இப்போ அறம் அப்படிங்கிற ஒரு நற்பணி மன்றத்தை வச்சுருக்காங்க, அறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, சிவகுமார் குடும்பம். அவங்களும் பெண்களை கூப்பிட்டு பண்ணுறாங்க. இப்போ அவங்க அரசியலுக்கு வரல, இவரும் வந்து ஒரு அறக்கட்டளை மூலமாக இவர் வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை ஊக்குவிக்கிறதும் பெண்களை பாராட்டுவதும் அவர் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக வச்சுருந்தவர் தான் விஜய் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க. ஆனால் சங்கீதா கூட இல்லை, சங்கீதா திரிசாங்கிறது வந்து அவர் பர்சனலாக, இப்போ நம்ம அக்கா கிட்ட நம்ம பர்சனலாக மதிக்க மாட்டேன். எங்கள் அக்கா கிட்ட எனக்கு சண்டை வந்தது உண்டு.
எங்கள் அம்மா கிட்ட கோவிச்சுட்டு நான் ஒரு வாரம் பேசாமல் இருந்தது உண்டு. நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இது வந்து குடும்பத்துக்கு. அப்போ சங்கீதா கூட நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, த்ரிஷா கூட நாளைக்கு விஜய் விலகிடுவார், அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். சங்கீதா கூட சேர்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொது இடத்துல ஜோடியா த்ரிஷா கூட விஜய் போனாரு? அப்ப மனைவியார் பெண் மனைவி விஜய் மதிக்கலையா? இது அரசியலாக்குனாங்க. இது அரசியலாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? அரசியலாக்குனாங்க. அரசியலாக்க ஒண்ணுமே இல்லை. எப்படி அரசியலாக்குனாங்க? நயனா பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் த்ரிஷா ஜோடியா வரதுக்கு முன்னாடியே நயனா நாகேந்திரன் பேசிட்டாரு. இல்ல அதான் சொல்றேன். நயனா நாகேந்திரன் பேச்சு தான் த்ரிஷாவோட வெளியில வர வச்சது. இல்ல சார், இந்த இடத்துல தூண்டினாரு. இல்ல சார், ஆகக்கூடிய ஒரு கணவன் மனைவியருடைய மனநிலையில தான் விஜய் தன்னுடைய மனைவிய நீ என்ன அந்த நடிகை பேர சொல்றது, நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி படத்துல ஒரு காமெடி இருக்குல்ல சார். நீங்க எப்படி எடுத்துக்கணும் அந்த தம்பி, எப்படி எடுத்துக்கணும்னா மலன் நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டுட்டு, எல்லாருமே அவசரப்பட்டு அரசியலாக்கியே வந்து பண்ணக்கூடாது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அமைதியாக இருக்காரு, அடக்கமாக இருக்கிறாரு, மனைவியோட சண்டை, ஒரு தோழியோட அல்லது நண்பரோட அவர் இலைமறைவு காய்மறைவாக தான் இருந்தார். திருசா விட்டு வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொன்னதும், அதுக்கு மகளிர் அணியெல்லாம் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டதும், இல்லை அப்படி ஒரு மகளிரோடு அவர் இருப்பது உண்மைதான், செங்கல்பட்டு கோர்ட்டில் கூட ஒரு நடிகை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் சங்கீதா அப்படின்லாம் வந்து அரசியல் மேடைகளில் பேசுனதுனால, ஏப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த அம்மா என் கூட நண்பராக இருக்கிறது உண்மைதான், நாங்கள் வந்து வெளியில் போக வரக்கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெசேஜ் நயனா நாகேந்திரனுக்கு கொடுத்தாரா, சங்கீதாவுக்கு கொடுத்தாரா? அதை பற்றி ஏதாவது மெசேஜ் யார்கிட்ட சொன்னார்? அவரு கூட்டிட்டு வந்துட்டார்ல சார், அதான மெசேஜ். சார் கூட்டிட்டு வரது மெசேஜ் சார், கூட்டிட்டு வந்தாரு. அது ஒரு பெரிய சம்பவம் சார். தனி மனிதனுடைய விருப்பம் சார். ஒரு கல்யாணத்துக்கு டைவர்ஸ் ஆகாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திரிஷாவுக்கும் அவர் அந்த தயாரிப்பாளர் திரைப்பட தயார், திரிஷாவுக்கும் குடும்ப நண்பர், விஜய்க்கும் குடும்ப நண்பர். அதனால கல்யாணத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு திரிஷா கேட்டிருக்காங்க. விஜய் சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் அந்த சமயத்துல நயனா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய அந்த டயத்துல த்ரிஷா கூட ஜோடியா போறது தானே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கும் தீனியா ஆயிருச்சு, சர்ச்சையா ஆயிருச்சு. பொதுமக்களுக்கு ஆச்சோ இல்லையா, நான் வளனுக்காக நான் சொல்ல வேண்டியது ஒரு கடமை எனக்கு இருக்கு. நீண்ட நாளாக உங்களுக்கு உங்கள் சில ஊடகவியலாளருக்கு சந்தேகம் இருக்குது. அன்றைக்கி மத்தியானம் நடந்தது நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒருவருக்கொருவர் தொலைபேசியில் பேசுவது வழக்கமாக தான் இருக்குது. அவங்க பெண் நண்பராக இருக்கிறாங்க, பல படங்களில் நடிச்சிருக்காங்க, அதனால் நட்போடு இருக்காங்க. மத்தியானம் பேசும்போது அவங்க நான் சாயந்தரம் வந்து ரிசப்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு, எதுக்கு நீங்கள் போகும்போது நானும் வந்துடுறேன் அப்படின்னு திரிஷா சொல்லியிருக்காங்க. அப்போ திரிஷாவுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா சார்? இல்லை சார், திரிஷா வந்து தனியாக போனாலும் அவங்களுக்கு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அது பாதுகாப்பு. ஒரு திரைப்பட நடிகைங்கிற முறையில் போலீஸாருக்கு ஒத்தாசையா இருக்கட்டும்ட்டு அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்களா சார்? ஏன் போலீஸ் அந்த கூட்டத்தில் வந்து 2 முறை நெரிசல் ஏற்பட வேண்டாம், ஒரே இதாக போனோம்னா நம்ம 2 ஒன்றா போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வெறும் திரிஷா விஜய் மட்டும் வரல, 2 முறை நெரிசல் ஏற்படுறதுக்கு வந்தது பூராமே திரிஷா மாதிரி இருக்கக்கூடிய பிரபலங்கள் தானே. திரிஷா மாதிரி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? திரிஷா மாதிரியான பிரபலங்கள் சொல்ல வர இல்லை சார், 1000 பெண்கள் இருக்கலாம் சார். இப்போ சாவித்திரி அப்படின்னா சாவித்திரி தான், ஜெயலலிதா அம்மா பிரபலங்கள் சொல்ல பிரபலங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பிரபலங்கள் வரும்பொழுது கூட்டம் கூட தானே செய்யும். சென்னையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து சிகப்பாகவும் அழகாக இருந்தாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது வேற. அது மாதிரி திரிஷாவோட அழகாகவும் இருக்கலாம், திரிஷா மாதிரியான அழகான பெண்கள் இருக்கலாம். ஆனால் திரிஷாவுக்குன்னு ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் அண்ட் ஃபேம். அந்த நேமுக்காக திரிஷா வந்து வெறும் திரிஷா நடிகை மட்டும் வரல, சக நடிகைகள் நிறைய நடிகைகள் வந்தாங்கல்ல, நிறைய நடிகர்கள் வந்தாங்கல்ல, நிறைய நடிகைகள் அங்கே வந்தாங்க. ஆனால் நடந்த நிகழ்வு என்னென்னா, இவர் வந்து நான் சாயந்தரம் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிற தகவல் சொன்னபோது நானும் அந்த ரிசப்ஷனுக்கு வர வேண்டியது, எனக்கும் அவங்க குடும்ப நண்பர்கள் தான். அப்படி தான் வந்து யதார்த்தமாக வந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் போய் ஆனா அது பதார்த்தமா போய் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நீங்களாம் சேர்ந்து ஒரு லீடரா, ஒரு தளபதியா, ஒரு கட்சியோட தலைவரா விஜய் அப்படி நடந்தது சரியா? விஜய்க்கு கூடக்கூடிய ஏராளமான கூட்டத்தை பார்த்து பொறாமைப்பட்டு இவர் மீது எந்த இடத்துல கல்லெறிதான் காத்து கொண்டிருந்த உங்களை போன்ற ஊடகவியலாளர், என்னை போன்றவர், ஆமா ஊடகவியலாளர்கள் சரியான பதில் வாங்க வேண்டும். அதாவது தேர்கூட்டில் கல்லெடுத்து விஜயோட செயல்பாட்டுல, விஜயோட புகார்ல, விஜய் மீது இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயத்துல சரியான பதில் உங்ககிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக உங்களுடைய எதிர் திசையிலிருந்து நான் கேள்வி கேட்கிறேன் சார்.
மகிழ்ச்சி. கடைசியில ஏமலே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டில் நான் என்ன சொல்றேன், உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்னு சொல்றேன். சரி, இப்படி வேணா சொல்லட்டுமா? ரஜினிகாந்த் ஸ்டைல தம் அடிக்காம சினிமாவில் இருந்திருந்தா உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் உங்க அண்ணனும் தம்பிகளோ சிகரெட் குடிக்காம இருந்திருப்பாங்கல்ல சார். அப்ப ரஜினிகாந்த் அப்போதைய இளைய சமுதாயத்தை எப்படி தவற வழி நடத்தினாரோ அதே மாதிரி தான் மனைவி கேஸ் போய்கிட்டு இருக்கும்பொழுது, டைவர்ஸ் கேஸ் இருக்கும் பொழுதே இன்னொரு நடிகையோடு சேர்ந்து விஜய் வந்தார் அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறையினர் விஜய் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி அப்படிங்கிற அடைமொழியோடு. அதாவது இப்போ ஊடகவியலாளர்கள்லாம் மற்ற எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு என்ன செய்தியாக இது அமையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அவர் வந்து திரிசாவை கூட்டிகிட்டு தனி அறைக்குள்ளே போயிருந்தால் தப்பு. திரிசாவை கூட்டிட்டு பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவ்வளோ பெரிய தவறாக கருத வேண்டிய. அதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற, அல்லது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட திரிசாவை தனியாக வந்து தருணம் அந்த டைமிங் தப்புன்னு சொல்ல வரேன். இல்லை அதாவது சரிங்க சார், நம்ம திரிஷா விஷயத்தை திருப்பி வரலாம். சங்கீதாவையும் அவர் குடும்பத்தையும் பிரிந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா இவ்வளோ பெரிய பேசுபொருள் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அது சரிதான். ஆனால் அவர் இது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். ஆனால் ஊர் உலகம்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க? ஊர் உலகம் அப்படிதான். கவுண்டமணி படத்தில் ரா பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டு போவார். கவுண்டமணியோட ஒய்ஃப் வந்து பிச்சையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போயா அப்படின்ருவாங்க. இது தூரமாக இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய கவுண்டமணி வேடிக்கை பார்த்துருவார். கவுண்டமணி சொல்லுவார், அவன் என்ன பிச்சை கிடையாதுன்னு சொல்கிறேன், நான் தான் அந்த வீட்டுக்காரன், நான் சொல்கிறேன் அந்த வீட்டாம்பலை நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்து பொண்டாட்டி முன்னாடி சொல்லுவான். அவன் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் பிச்சை கிடையாது வெளில போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார். அப்படி தான் சங்கீதா, நீ என்ன அந்த நடிகை பேரை சொல்கிறது, நைனா நாகேந்திரன் நீங்கள் என்ன நடிகை பற்றி பேசுறது, இப்போ நான் ஓப்பன் அப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் பண்ணிட்டாரா? கவுண்டமணியாக விஜய் மாறிட்டாரா? இல்லை, காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்தது. விஜய் திரிஷா சங்கீதா கரெக்டா? காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தது. பணம்பழம் யாது, காக்கா யாது? அதாவது இவங்க வந்து கல்யாணத்துக்கு போனது நீங்கள் வந்து இதுக்காக தான் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? சரிங்க சார், விஜய் திரிஷா விஷயம் அப்படியே இருக்கட்டும் சார். இது வரைக்கும் விஜயோட மனைவியை ஐட்டம் சொல்லி இதே தாவேகாவினர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க சமூக வலைதளங்களில், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். விஜயோடைய மனைவி சங்கீதாவை தாவேகா கொடி போட்டு விஜயோட போஸ்டர்ஸோட போட்டு ஐட்டம்லாம் கடுமையான விமர்சனத்தை தாவேகா தொண்டர்கள், விஜய் தொண்டர்கள் இந்த டைவர்ஸ் கேஸ் சமயத்தில் சமூக வலைதளங்களை பரப்புனாங்க. அதுக்கெல்லாம் கொந்தளிக்காத விஜய் நேற்று டிஜிபி ஆஃபீஸில் போய் பொன்ராஜ் மீது புகார் கொடுத்துருக்காரு. அதாவது மகாபலிபுரத்தில் அவர் வந்து மகளிர் தினம் கொண்டாடுவதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி மகளிர் தினத்தை வந்து சிறப்பான முறையில் மகளிருக்கு வாழ்த்து சொல்லி அவளை வழி அனுப்புவதற்காக மகளிருக்கு வாழ்த்து சொல்லிட்டு என் மனைவி ஒருத்தர் பெண்ணை பேசி சொல்ல விடுங்க சார். அதாவது அந்த மகளிர் மகாநாடுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, உள்ளே போகிற பெண்களை கூப்பிட்டு நீங்களாம் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணுறாரு, அவர் வந்து மனைவியோட வாழலையே, அப்போ நீங்கள்லாம் வந்து அவர் கூட போகிறீங்களே, அவரை பார்க்க போகிறீங்களே, நீங்களெல்லாம் மகளிர் இல்லையா அப்படின்லாம் வந்து வெறுப்பேற்றுற மாதிரியான கேள்விகளை சில ஊடகவியலாளர்கள் மைக் நீட்டு கேட்டாங்க. அதுக்கு ஊடகவியலாளர்கள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா எதிர் திசையிலிருந்து கேள்வி கேட்டால் சரியான பதில் வாங்க முடியுங்கிற அங்கே வந்த சில பெண்கள் என்ன சொன்னாங்க, அவர் எங்கள் அண்ணன், எங்கள் கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து மகளிர் தின விழா கொண்டாடுறாரு, நாங்கள் எல்லோரும் போகிறோம், அவருக்கு பர்சனலாக இருக்கிற மேட்டரை பொறுத்து நீங்கள் வந்து இதில் கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணுறீங்க, எங்கள் தலைவர், அதனால் நாங்கள் வந்து அவர் கூட போவோம், அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், அவர் கூட போவோம், அடுத்து அவர் கூட போவோம், அவருக்கு தோழியாக கூட இருப்போம், சகோதரியாக இருப்போம், அம்மாவாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? அவ்வளவுதான் சொன்னாங்களா? பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார். ஊர் உலகமே சொல்லுது சார், ஊர் உலகமே பார்த்துருச்சு சார். சார் அதாவது சோத்துல கடுக மறைக்கலாம், கல்ல நெத்தினூண்டு கல்ல மறைக்கலாம், பூசணிக்காய போயிட்டு சோத்துல மறைக்கிறீங்களே சார். ஊர் உலகமே பார்த்துருச்சு. பாரதியார் வந்து கண்ணன் என் காதலன் அப்படின்னு வந்து தானே பெண்ணாய் கண்ணனை காதலிக்கிற மாதிரி வாடா வாடி போடா போடி அப்படிலாம் வந்து கண்ணன் என் காதல் காதல் இருக்கு, அதுல காதல் இருக்கு, அதுல காதல் இருக்கு. அண்ணன் சொல்லிவிட்டு பொண்டாட்டியா இருப்போங்கிறதுல காதல் இருக்கா, காமம் இருக்கா, அல்லது இது எப்படி அவரும் நாங்களும் வந்து உள்ளார்ந்த அன்போடு இரண்டரை கலந்துட்டனால நாங்கள் எப்படி வேணா இருப்போம், உங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க அந்த பெண்கள். அப்ப இது சார், அது அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டின்னு சொன்னா முறை தவறிய உறவு இல்லையா சார்?
இல்ல அந்த பெண்கள் வந்து அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து இதை ஒத்துக்கிறீங்களா? அவங்க வந்து விஜய் கண்டிச்சிருக்கலாமே இல்ல சார். சார், இல்ல சார், விஜய் கண்டிச்சிருக்கலாம். அதாவது அவங்க பொண்டாட்டியா இருக்கிறேன்னு சொன்னது வந்து விஜய் கண்டிச்சிருக்கலாம். ஊடகவியலாளர். அதுதானே சார் தலைமைத்துவம், அதுதானே சார் தலைமைக்கான அழகு. விஜய் கிட்ட அப்ப அந்த தலைமை பண்பு இல்லையா சார்? அதாவது ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தான் அவங்க அப்படி பேசினாங்களே ஒழிய உடனே வந்து அவங்க வந்து அப்படி விஜய் பேசுறது வீட்டுல போய் தப்பு தானே சார்? தங்கிட்டாங்களா என்ன? இல்ல சார், அப்படி பேசுறதே தப்பு தானே சார்? அப்படி பொன்ராஜ் பேசுனது தப்பு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுங்க பேசுனது தப்பு தானே? இல்ல அந்த பெண்களை வந்து அப்படி பேச வைத்த ஊடகவியலாளர் தப்புங்க. ஏன் அப்ப சுயநினைவோட அந்த பெண் இல்லையா? இல்லைங்க, ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது டிக்கெட் வாங்குறதுக்கு போய் நசுங்கி செத்து போகிறோம். அப்படி செத்தது தப்பு இல்லையா? செத்து போகணும் தெரியாது. மாஸ் மென்டாலிட்டியில் போகும்போது அவங்க வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் போய் விஜய் பக்கத்தில் கண்ணுக்கு தெரிகிற இடத்துல நின்று நம்ம விஜய் அருகிலிருந்து பார்த்துட மாட்டோமா, நமக்கு என்ன இந்த சூழ்நிலையில் அவர் வாழ்த்து என்ன மாதிரி சொல்ல போகிறாரு என்ற ஆர்வத்தோடு போகிற போது நீங்கள் சொன்னீங்கல்ல, எதிர் திசையிலிருந்து ஒரு கேள்வியை வந்து வரும்போது நாங்கள் என்னவா இருந்துட்டு போகிறோம்யா, உங்களுக்கு என்ன? அப்படி கேட்டால் பரவாயில்லையே சார், நான் பொண்டாட்டியாவும் இருப்பேன். எங்க அண்ணனுக்கு அது வந்து எமோஷன்ல சொன்னதுங்க, எமோஷன்ல சொன்னது. எங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியாவும் இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. சரி, அப்போ சேலம் திருச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வக்காளி செருப்பால் அடிப்பா அப்படிமா. ஆனால் யாரும் அடிக்க மாட்டான். வக்காளி செருப்பால் அடிப்பா, மரியாதை சீக்கிரமா அப்படிமா. அப்போ செருப்பில் அடிக்க மாட்டான், அடிக்க மாட்டான். ஆனா தஞ்சாவூர்காரங்க போயிருக்கான்னு இந்த வார்த்தை அவனுக்கு ஹேர்ட் பண்ணிருச்சு. கோயம்புத்தூர்காரங்க போயிருக்கான், அவனுக்கு ஹேர்ட் பண்ணிருச்சுன்னா ஒருவேளை அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அடிச்சிட்டானா சம்பவம் ஆகி போயிடாது? கேஸ் உங்க முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்ககிட்ட வராது, நீங்க விசாரிக்க மாட்டீங்க. இல்ல அவன் அடிச்சா சரி, நீங்க என்ன பண்ண, ஏன் ஒன்னு அடிச்சான் அப்படின்னு கேள்வி அப்படித்தானே சார் கேட்பீங்க. பொன்ராஜ் பேசினாரு சரி, நீங்க என்னமா பண்ண அப்படின்னு தானே சார் போலீஸ்ல நீங்க விசாரிப்பீங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய பொன்ராஜுக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் விமர்சகர், அப்துல் கலாமோட இருந்தார் அப்படிங்கிறதுனால அவர் மேலே எனக்கு நீண்ட மரியாதை உண்டு. அதே மாதிரி பல நேரங்களில் வந்து பொன்ராஜுடைய பேச்சுக்களை கேட்டு இவ்வளவு முதிர்ச்சி இருக்கிறதா. நான் வந்து அப்துல் கலாமுக்கு ஒரு 10 முறை வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக போய் அப்துல் கலாம் மேடையில் பேசும்போது நான் வந்து அருகில் இருந்து பக்கத்தில் நின்றுருக்கேன். அப்போ 2 லேப்டாப் இருக்கும். ஒரு லேப்டாப் வந்து மேடையில் இருக்கும், இன்னொரு லேப்டாப் வந்து யார்கிட்ட இருக்கும், இன்னொரு லேப்டாப் வந்து பொன்ராஜ் கிட்ட இருக்கும். அப்துல் கலாம் வந்து ஒரு டாபிக் பேசி முடித்தோடனே பொன்ராஜ் வந்து அடுத்த டாப்பிக்கை வந்து கீழே இருந்து மாற்றுவார், ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். மாற்றினோடனே அப்துல் கலாம் நடந்து பேசிகிட்டே வந்துட்டு மறுபடியும் அடுத்த தலைப்பு பொன்ராஜ் சொன்னபடி தலைப்பு 1, 2, 3 10 தலைப்புகளில் பேச வருவார். அடுத்து என்ன தலைப்புங்கிறத வந்து பொன்ராஜ் தான் வந்து அப்துல் கலாமுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த தலைப்பு மட்டும் பார்த்துட்டு மீண்டும் சனிக்கிழமை பிரச்சாரம் அப்படின்னே, சனிக்கிழமை ஏன் பிரச்சாரம் வைத்தோம் என்றால் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த அளவுக்கு அப்துல் கலாமுக்கு வந்து டாப்பிக்கை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொன்ராஜுக்கு இது வந்து ஒரு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக எமோஷனலாக ஓடிக்கொண்டிருக்கிற பெண்களை இடைமறுத்து கேட்டபோது உணர்ச்சி மேலிட்டால் வந்த பதில்தான் அப்படிங்கிறத வந்து ஏன் வேறுபடுத்தி பார்க்கவில்லை? உங்கள் அறிவுக்கு நான் உங்களை பற்றி பேசலை, நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது இப்போ வந்து பொன்ராஜை பற்றி பேசுகிறேன். பொன்ராஜுடைய அறிவு என்ன, ஆற்றல் என்ன, இப்போ நாங்கள் ஏன் பேசுகிறேன், நான் ஏன் இதை பிரித்து பேசுகிறேன் அப்படின்னா, வாட் இஸ் மாஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது பெரிய ஸ்டடி இருக்குது. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன்னா, பழவேற்காடில் ஒரு பையன் சினிமா தேட்டரில் பின்னாடி இருந்து முன்னாடி உட்காந்துருக்கிற ஒரு பெண்ணுடைய இடுப்பை கிள்ளி விட்டார். அப்போ வந்து என்கிட்ட நான் வெளியில் தேட்டருக்கு வெளியில் நான் நின்றுருக்கும்போது சார் ஒரு பையன் பின்னாடி உட்காந்து இடுப்பை கிள்ளிகிட்டே இருக்கிறான். நான் எமோஷனலாக உள்ளே போய் அந்த பையனை சட்டையை பிடிச்சி ஓங்கி ஒரு அறை விட்டுட்டேன். நான் ஏன்னா பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறேன்னு. போலீஸ் வந்து யாரோ பிடிச்சி அடிக்கிறாங்கன்னொன்னே அந்த தேட்டரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. ஊரே கலவரம் ஆகிப்போச்சு. என் வாழ்க்கையில் எனக்கு முதல்ல ஏற்பட்ட அனுபவம் பொன்னேரியில் நடந்துச்சு. மறுபடியும் ஒரு பையன் வந்து இடுப்பை கிள்ளுனா, இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஒரு பையன் இடுப்பை கிள்ளுனா அதுக்கு எஸ்ஐ உள்ளே வந்து ஒருத்தர் அடித்தார், எல்லாத்தையும் எஸ்ஐ அடிக்கல. ஐயோ எஸ்ஐ யாரையோ போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சினிமாவே கேன்சல் ஆகி ஜனங்களாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அப்படியே கட் இதுக்கு பேர் தான் எமோஷன். எஸ், அப்படியே கட் பண்ண எமோஷன். அப்படி இந்த சீன் அப்படியே கட் பண்ணுறேன். அப்படியே கட் பண்ணால் எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு மட்டும் பதமாக இல்லை, ஒட்டுமொத்த வடித்த சோறே பதமாச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா,
ஊர்ல குப்பை பொறுக்கிறவன்லாம் 10 பொண்டாட்டி வச்சிருக்கா, குப்பை பொறுக்கிறவன்லாம் 10 புருஷனை வச்சிருக்கா அப்படின்னு அதே தாவைக்கா இன்னொரு பெண் நிர்வாகி பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து பீச்ல பேசினாங்க, இந்த பொண்ணு வந்து எங்கேயோ பேசுறாங்க. தாவேக்கா நிர்வாகி பீச்ல ஒரு சார் எங்க பேசட்டுமா சார்? குப்பை பொறுக்கிறவெல்லாம் 10 புருஷனை வச்சிருக்கா. இது ஒரு தாவேக்கா நிர்வாகி, பெண் நிர்வாகி பேசுறது ஒண்ணு. விஜயோட மனைவி சங்கீதாவையே ஐட்டம் சொல்லக்கூடிய விமர்சனம் பண்றவங்க, தாவேக்கா கட்சியை விட்டு போன ரஞ்சனா நாச்சியார்ல இருந்து, வைஷ்ணவில இருந்து, அஜிதால இருந்து அசிங்கசமா சொல்லக்கூட முடியாத தகாத வார்த்தைகளை தாவேக்கா தொண்டர்கள் விஜயோட கொடியை போட்டு விஜயோட போட்டோ போட்டு பேசுறாங்களே, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தடுக்க வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் விஜய்க்கு இருக்கிறதா அல்லவா? அதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியாமல் பொன்ராஜ் இதுக்கு மட்டும் ஊராமுட்டினையே அந்த பொலமலிக்கு ஏற்ற மாதிரி பொன்ராஜ் விஷயத்தில் மட்டும் விஜய் நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸ் போகாமல் ஏன் சம்மந்தமே இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போனார்? என்ன காரணம்? பேசிட்டீங்களா? என்ன பேச அனுமதிப்பீங்களா? ரைட். பொன்ராஜ் வந்து பொது ஊடகங்களில் பேசினார் பார்த்தீங்களா? இது வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் போலீஸ் வந்துருச்சு. அதனால் கமிஷனரே வந்து கமிஷனர் இது வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் வேலை பார்த்தாரு அப்படின்னு விஜய்க்கு வந்து சொல்லப்பட்டது. தமிழக அரசின் கண்ட்ரோலில் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு, வேலை பார்த்தாரு. நீங்கள் தான் முன்னாள் காவல்துறை அதிகாரி, நீங்கள் சொன்ன தப்பாக இருக்காது. அருணை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்ந்து பயணிக்கிறவர் அல்ல. எஸ். ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக ஆதரவான நிலைப்பாட்டில் பேசி கொண்டிருக்கிற பொன்ராஜை பற்றி நம்ம போய் அருண்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க போன மேலே எஃப்ஐஆர் போடாமல் மூர்த்தியை பிடிச்சி குண்டர் சரத்தில் போட்டாங்க. அதனால் நம்ம சேஃபாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அதன் பிறகு தான் வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியவர். அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்கப்படுமானால் அந்த மனு இந்த பொன்ராஜ் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் பேசினாரோ அந்த காவல் நிலையத்துக்கு அது பரிந்துரை செய்யப்படும். அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அதில் வந்து 294B பெண்களை பற்றி ஆபாசமான வார்த்தையை பொது ஊடகத்தின் மூலமாகவோ அல்லது பொது இடத்துல பேசினா அது இட் இஸ் அன் அஃபென்ஸு, இட்ஸ் அ காக்னைசபிள், பிடிக்கக்கூடிய குற்றம் அது. அதனால் இது வந்து வீடியோகிராஃபிக் ஆக்ட்லேயும் வந்து அட்ராக்ட் ஆகுது. இந்த 2 சட்டத்தையும் ஒழுங்காக வந்து போட்டு அதில் எஃப்ஐஆர் ஒன்று போட்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் உச்சபட்ச அதிகாரி யார் அப்படிங்கிறத பற்றி தாவேக்கா தொண்டர்லாம் பேசி முடிவெடுத்தன் அடிப்படையில் சீனியர் லீடர் செங்கோட்டையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மனுவை ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கொடுத்து எங்கள் கட்சியினுடைய பெண்களை எல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய தாய்மார்களாகவும் தங்கச்சிகளாகவும் அக்காக்களாகவும் மதிக்கிறோம். உயிரிலும் மேலாய் நான் மதிக்கின்ற தமிழ்நாட்டு பெண்களை பற்றி தரக்குறைவாய் பேசிய அவர் மீது முறையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா விஜய் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, பெண்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நானே நேராக வந்து ஃபீல்டுக்கு வருவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை வந்து நிறைவேற்றுறதுக்காகத்தான் பெண்களை பற்றி பேசின உடனே அவரே இறங்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல சார் அப்படியே நான் கட் பண்ணுறேன் சார். இந்த இடத்துல பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே களத்தில் இறங்குன்னு விஜய் சொன்னதா இப்போ நீங்கள் சொன்னீங்க. சங்கீதா பேரை சொல்லாமல் ஒர்த்லெஸ் அப்படின்ட்டார் மகளிர் தின விழாவில். சங்கீதாவை சொல்லவே இல்லை. அதே சார் சங்கீதா பேர் சொல்லவே இல்லை. கரெக்டாக சொன்னீங்க தம்பி. அவர் சங்கீதா அந்த மேட்டர் வந்து ஊடக உலகத்தில் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? இது வந்து மிகப்பெரிய அநீதியை விளைவிச்சிட்டாங்க விஜய்க்கு எதிராக. அவர் என்ன சொன்னார், அந்த மேட்டரு கோர்ட்டுக்கு போயிருக்குது, அது வந்து எங்கள் வக்கீல் வச்சே நான் பார்த்துருவேன், அது அவ்வளோ பெரிய ஒர்த்தான விஷயம் இல்லை. பிரிச்சு போறது சார், பொண்டாட்டி புருஷனை பிரிஞ்சு போறது ஒருத்தான விஷயம் இல்ல. சங்கீதா நாளைக்கு காம்ப்ரமைஸா என்கிட்ட வந்துடும். இது அவ்வளவு பெருசா கூட கூட்டிட்டு போனோம்னா எப்படி வருவாங்க? சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல டைவர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் நான் விஜய் வீட்டிலே தங்கி இருப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும், நான் உள்ள போனேன் நான் விரட்டுறாங்க அப்படின்னு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படி மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய மனநிலையில விஜய் இருப்பார்? இல்லை சார், விஜயோட மனநிலையை முடிவு பண்ணுறதுக்கு நீங்களோ நானோ வந்து யார் சார்? அப்புறம் சங்கீதா அப்படியான அவர் வாசகத்தை தானே அவர் சரி சங்கீதாவை ஒருத்தல சங்கீதா ரஞ்சனா நாச்சியார சார் தாவேக்கா தொண்டர்கள் இறங்கி அடிக்கும் பொழுது let me answer this question. சங்கீதா
செங்கல்பட்டு அடிஷனல் செஷனில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு பேப்பரு. இட் இஸ் நாட் அட் ஆல் ஏ பப்ளிக் டாக்குமெண்ட், இட்ஸ் எ ப்ரைவேட் டாக்குமெண்ட். அதை எடுத்து இவ்வளோ பெரிய விவாதத்துக்கு பொருளாக மாற்றினது சரியா? ஊடகத்துக்கே ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துட்டாங்க. அவங்க சங்கீதா கொடுத்தாங்களா? ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துட்டாங்க. சங்கீதா ஊடகத்துக்கு கொடுத்தாங்களா? ஒட்டுமொத்த ஊடகமா பேசுறது அத்தனையும் தப்பு சார். அதனால சொல்றாரு, எங்க வக்கீலும் அவங்க வக்கீலும் பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த மேட்டரை பத்தி நீங்க அவ்வளவு பெருசா கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். 20 வயசு பொண்ணு வைஷ்ணவியை பத்தி தாவே கலந்து வெளியில வந்ததுக்காக ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களும் தீத்தாங்கல்ல. அப்ப வைஷ்ணவியை பார்த்தா விஜய்க்கு பெண்ணா தெரியலையா? ரஞ்சனா நாச்சியார் இப்ப தாவேக்கிலேருந்து வெளில வந்த உடனே தாவேக்கா தொண்டர்கள்லாம் தீத்தாங்களே. அப்ப ரஞ்சனா நாச்சியாரை பார்த்தா விஜய்க்கு பெண்ணா தெரியலையா? தூத்துக்குடி அஜிதா தாவேக்கா விஜய் காரை மறிச்சிட்டு வெளில வரும்பொழுது விஜய் தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அசிங்கமா பேசினாங்களே. அஜிதாவை பார்த்தா விஜய்க்கு பெண்ணா தெரியலையா? ஏன் உங்க பிரச்சனை விஜய் களத்துல இறங்கல? ஏன் தொண்டர்களை கட்டுப்படுத்தல? அஜிதா, வைஷ்ணவி, அஜிதா, வைஷ்ணவி, ரஞ்சனா நாச்சியார் இந்த 3 பேருமே வந்து உடன்பிறவா சகோதரிகளாக தானே அவர் பாசமா பார்த்துட்டு இருந்தாரு. இல்ல பார்க்க கூட அனுமதிக்கல. கோவம் கட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து அப்படிதான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. கட்சியை விட்டு இவங்க போறதுல இவங்க தொண்டர்கள் பேசுறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? சார் தம்பி நியாயமா சார், ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவீங்களா சார்? சார் தம்பி, கட்சி பெண் தொண்டரை பேசிட்டாரு, பொன்ராஜ் பேசிட்டாருங்கிறதுக்காக பொன்ராஜ் மீது புகார் கொடுக்க வந்த விஜய் தாவேக்கால இருந்த பெண் நிர்வாகிகள் 3 பேர் வெளியேறும் பொழுது ஒட்டுமொத்த ஆண் தாவேக்கா நிர்வாகிகள் அவதூறா அசிங்கமா அந்த பெண் நிர்வாகிகளை பேசியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் விஜய் களத்துல இறங்கி களத்துல குதிச்சு தடுத்து நிப்பாட்டி இருக்கணும்ல. தொண்டர்களை அடக்கி இருக்கணும். நேற்றைய முதல் நாள் இரவு அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் போட்டு நம்மளை விட்டு யாராவது பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்க போயிட்டு போகட்டும், அவங்கள பற்றி யாரும் தாறுமாறாக பேச வேண்டாம்னு கட்சி தொண்டர்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியாது. சரிங்க சார், விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அப்ப விஜய் ஒன் சைடா தீர்ப்பு சொல்றாரா? விஜய் தீர்ப்பை மாத்தி சொல்றாரா? வைஷ்ணவி விஷயத்துல தீர்ப்பு கொடுக்கலையே விஜய். ரஞ்சனா நாச்சியார் விஷயத்துல, அஜிதா விஷயத்துல விஜய் தீர்ப்பே சொல்லலையே சார். அப்ப விஜய் தீர்ப்பை மாத்தி சொல்றாரு, அப்படிதானே? இல்லை, இவங்கெல்லாம் வந்து விஜயை வந்து நேரடியாக பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிற வாய்ப்பு அவர் இருந்த மனநிலையில் அது அமையவில்லை. இது வந்து துரதிர்ஷ்டமாய் கருதுகிறேன். என்னமோ சொல்கிறீங்க சார். தம்பி, இது ஒரு பெரிய துன்பியல் சம்பவம். என்னங்க, இது ஒரு பெரிய துன்பியல் சம்பவம். பிரபாகரன் சொன்ன மாதிரி இது ஒரு துன்பியல் சம்பவம். சரிங்க சார். என்னங்க, சரி, நான் ஒரு பாமரனா அல்லது ஜேர்னலிஸ்டாகவே கேட்குறேன் சார். பொன்ராஜ் அவர்களை பேசுனது நான் பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன பெண்ணையும், குப்பா பொறுக்கிறவனா 10% வச்சிருக்கான்னு சொன்ன பெண்ணையும் தான் பொன்ராஜ் பேசினதா அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் ஆதவர்ஜுனாவிலேருந்து விஜயோட அறிக்கையிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே பொன்ராஜ் அசிங்கப்படுத்திட்டாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே பொன்ராஜ் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது அடுக்குமா? ஏன் சார் இப்படி மாற்றி? அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்த பொன்ராஜ், சாதாரண வந்து தூத்துக்குடி பொன்ராஜ், புதுக்கோட்டை பொன்ராஜை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கல. தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்துல் கலாம் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா? வராது. நீங்கள் அப்துல் கலாமோடவே வாழ்ந்தவர், விவேகானந்தருக்கு சீடராக இருந்தது மாதிரி அப்துல் கலாம் சீடராக இருந்தவர். அந்த மரியாதை தான் வந்து சாதாரண பொன்ராஜை வந்து இத்தனை ஊடகமே வந்து ஏற்றுக்கொள்கிறது. அப்துல் கலாம் கூட இருந்தவர், அப்துல் கலாம் இருந்தவர் தான் உங்களுடைய அடையாளமே அதுதான். உங்கள் வார்த்தையிலிருந்து அவர்கள்லாம் வந்து விபச்சாரத்தனமாய் பேசுகிறாங்கிற வார்த்தை வரலாமா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இதே வந்து ஒரு குப்புசாமி இப்போ இந்த கூட்டத்தில் எல்லாம் பேசுனாங்களே சார், தப்பாக பேசுகிறாங்க, கழுவி ஊற்றுனாங்க சொல்கிறீங்களே, அவன்லாம் யாருன்னு தெரியாது. அதனால் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாலும் யார் தேடுறதுன்னு தெரியும். ஆனால் இவர் வந்து பாருங்கள், இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் பொன்ராஜ் பேசுகிறாரு அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் பொன்ராஜ் பேசுனது குறிப்பிட்ட அந்த 2 பெண்களை, ஆனால் தமிழ்நாட்டு பெண்களையே பொன்ராஜ் தப்பாக பேசிட்டாருன்னு தாவேக்கா பரப்புறது, விஜய் பேசுறதுமே தப்பு தானேன்னு சொல்ல வரேன். தமிழ்நாட்டு விஜயை பத்தி பேசினா அது விஜய் பத்தி தனி மனிதனை பத்தி பேசுறது இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிராக பேசுறதுன்னு விஜய் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார். அதாவது அப்படித்தான் இதையும் கட்டமைக்க தாவேக்கா மடை திறந்த வெள்ளம் போல் விஜய் வந்தார் அப்படிங்கிறத வந்து நீ கருத்தில் வச்சுங்க. எப்போ விஜயும் வந்து டாலரன்ஸே பண்ணலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து மிக கேவலமாக பேசிகிட்டே இருந்தார், பொறுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எஸ்வி சேகர், அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணும் அந்த கோயம்புத்தூர் பெண், இவங்களாம் யார் ராத்திரியில் வந்து புதர் மரப்புக்கு ஏன் போனாங்க அப்படின்னு எஸ்வி சேகர் கேட்டார்.
அதையும் வந்து கடந்து பொறுத்து போறாரு. ஊர்ல பெரிய மனுஷங்கள்லாம் இருக்கிறவங்க ஊடகத்துல அப்படி பேசக்கூடாது சார். பேசக்கூடாது. ஆனால் ஒரு டவுட், அதுக்கப்புறம் இவர் வந்து அதையும் தாண்டி ஒரு பெரிய வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொதிச்சு. இல்ல, நான் ஒரு டவுட்ல கேட்கறேன். யாருமே அப்படி பேசக்கூடாது, கேள்வி தப்பு. நான் டவுட்டுக்காக தெரியணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறேன். நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கீங்க சென்னையில, உங்ககிட்ட ஒரு கேஸ் வருது சார், நீங்க என்ன சார் கேட்பீங்க? என்னது? இப்படி ஒரு சம்பவத்துல. எந்த சம்பவத்துல? இப்ப சொன்னி எஸ் வி சேகர் சொன்னதா சொன்னீங்களே, அந்த சம்பவத்துல உங்க முன்னாடி ஒரு கேஸ் வருது, இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர். அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க மாட்டேன். நாங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் பயணம் பண்ணிருக்கலாமே அப்படி தான் நான் பேசியிருப்பேன். என்னுடைய மெச்சூரிட்டி வேற, அவங்க மெச்சூரிட்டி. ஆனால் பூரா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஸ்ஐயா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இந்த நேரத்தில் உனக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன நினைவுபடுறா, மகாத்மா காந்தி சொல்கிறாரு, சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு கழுத்து நிறைய நகை போட்டுட்டு தனிமையில் நடந்து போகின்ற நாளே இல்லைங்க, அவள் சேஃபாக போய் அவள் வீடு சென்ற நாளே, அன்று நாள் தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த நாளை நான் கருதுவேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? 1947 ஆகஸ்ட் 15 அப்போ கிடைச்சிருச்சு, காந்தி சொன்ன மாதிரி. இல்லை, காந்தி சொன்ன சுதந்திரம் நைட் 12 மணிக்கு ஒரு பெண். நாங்கள் என்ன ஸ்டாலின் ஆட்சியில் அப்பேற்பட்ட சுதந்திரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்பிட்டப்பா, இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுங்களா இப்போ திமுக போச்சு. நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? இப்போ திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி எப்போ? இப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில், இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியில். சரி, தமிழ்நாட்டை விட்டு திராவிட ஆட்சியில் தமிழ்நாட்டை விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி குஜராத்தில் சுதந்திரத்துக்கே பாதிப்பு, குஜராத்தில் மகாராஷ்டிராவில் ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வர மாதிரி என்னங்க, சுதந்திரத்துக்கு பாதிப்பு வர மாதிரி என்னங்க, மக்களாட்சிக்கு பாதிப்பு வர மாதிரி என்னங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்குவீங்க நாங்கள் நினைக்கல. இது சுதந்திர நாடு, இதில் வந்து டைரக்டர் ஜெனரலாக போலீஸ் இருக்காரு, இதில் வந்து மாண்புமிகு மதிப்புமிகு முதலமைச்சராக இருக்காங்க, நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அப்பப்போலாம் மேடையில் பேசுகிறாங்களே, அதனால் உங்களை நம்பி நாங்கள் போய் மோசம் போயிட்டோம்ப்பா. இப்போ தான் நாங்கள் வந்து அப்படி போகிறத கொஞ்சம் குறைச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் சார் மோசம் போயிருக்காங்களா? குஜராத் மக்கள், டெல்லி மக்கள், மகாராஷ்டிரா மக்கள், உத்தரப்பிரதேச மக்கள்? தமிழ்நாடு வந்து தனிப்பெரும் பெருமை மிக்க நாடு. இது இங்கே மட்டும்தான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறோம். காவல்துறை வந்து இப்பேற்பட்ட சட்டம் ஒழுங்கு நாங்கள் நிலைநாட்டியிருக்கிறோம் நீங்கள் டிக்ளேர் பண்ணதை நம்பி தான் அந்த பொண்ணு தனியாக போச்சு. சார் சூப்பர் சார். தம்பி, நீங்கள் வந்து இவ்வளோ பாதுகாப்பாக பெண்களை நாங்கள் வச்சுருக்கோம்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணதை நம்பி அந்த பொண்ணு, சரி இப்பேற்பட்ட அப்பா இருக்காரு, அப்பா வந்து போலீஸை விழிப்போட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பி போன பொண்ணு தானே இப்படி மோசம் பண்ணிவிட்டீங்க. மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு ஐடியில் ஊழியர், ஒரு பெண் ஊழியர் வந்து சமீபத்தில் ஒரு போன மாதம் நினைக்கிறேன், ஒரு மிட் நைட்டில் போய் சென்னையில் தான் எங்கேயோ நியர்பை எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க. பிரச்சனைன்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் பெண் போலீஸ்லாம் அந்த காரில் வந்து இறங்கி என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஐடி பெண் ஊழியர் பேசும்பொழுது சொன்னாங்க, இதே உத்தரப்பிரதேசம் எங்கள் ஊராக இருந்திருந்தா இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்டிருப்பாங்க எங்கள் ஊர் போலீஸு, ஆனால் தமிழ்நாடு போலீஸ் அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக எனக்கெல்லாம் புல்லரிச்சிச்சு. ஆமாம்ல, போலீஸ் எடுத்தோன்னு முதல் கேள்வி இந்த கேள்வி கேட்பாங்களே, இந்த நேரத்தில் இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. பரவாயில்ல, தமிழ்நாடு போலீஸ் மற்ற ஸ்டேட் போலீஸோட மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. பெண்களை, பாதிக்கப்பட்ட பெண்களை என்னதான் எதுக்காகவே வந்திருந்தாலும் கூட அந்த கேள்வியை தவிர்த்துட்டு அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுல தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு ப்ரௌடாக இருந்தது தமிழ்நாடு போலீஸ் மீது எனக்கு. கப்பல் வந்து சிறப்பாக வந்து அடுத்த இலக்கு போய் அடையணும்னா கப்பலுடைய கேப்டன் முக்கியம். விஜய சொல்கிறீங்களா சார்? இல்லை, கேப்டன் முக்கியம். விஜய சொல்கிறீங்க, பேசி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேளுங்க. இந்த நாடு சட்டம் ஒழுங்கோடு வந்து ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அப்பா சொல்லும் பொழுது அதை குழந்தைங்களாம் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? அதை நம்பி போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால உங்களை நம்பி தானே அந்த பெண்கள் போனாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கும் நம்பி போனாங்கல்ல. யார் கூட போனாங்க? ஆண் நண்பர்களோட. ஆண் நண்பர்களோடு பழகுவது தவறில்லை என்று வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்போ வந்து தீர்ப்புகளை வழங்கியிருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண் நண்பர்களோடு அங்கே அவங்க வந்து தனிமையில் இப்போ ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேச முடியாத இருக்கும், ஒரு ப்ரைவசி இருக்கும், அதுக்காக தனியாக உட்காந்து பேசுகிறான்னு வைங்க, அதுக்காக நீங்கள் தாக்குதல் நடத்துவீங்களா? அதுலேயும் உங்கள் கட்சிக்கார ஆளுக்கு தான் அதிகமாக தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு. இப்போ தாக்குதல் நடத்துறது சாதாரணமாக போய் தாக்குதல் நடத்தவன்லாம் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இருந்தவன். ஓப்பன் ஊடகத்திலே வந்து தாக்குதல் நடத்து உங்கள் ஆதரவாளர் தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாரு, ஊடகத்தில் வந்து தாக்குதல் நடத்துகிறாரு. மறைமுகமாக போனால் அவனுக்கு தாக்குதல் நடத்துகிறானுங்க, பேசுனா உங்கள் ஊடகத்துறையில் இருக்கிற உங்கள் ஆட்கள்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறது
கனிமொழி அக்கா சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தமிழ்நாடு தான் அப்படின்னு வந்து அக்கா போகிற இடத்துல சொல்கிறாங்கல்ல, அது அத்தனையும் வெறும் நடிப்பா கோபால்? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். வெறும் நடிப்பா கோபால்? அப்ப விஜயும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இல்ல, ஏன்னா பொண்டாட்டிக்கு விஜயை மட்டும் பொறுத்த புகார் வரைக்கும் கொடுக்கிறாரு. பெண்களுக்கு ஒன்றா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன ஒரே முதல் கடிதம் என்ன தெரியுமா? விஜய் கடிதம். விஜய் தாய் மாமனா, அண்ணனா? விஜய் வந்து ரஞ்சனா நாச்சியார் விஷயத்துல தோத்துட்டாரு, அஜிதா விஷயத்துல தோத்துட்டாரு, வைஷ்ணவி விஷயத்துல தோத்துட்டாரு. அதாவது அண்ணனாவும் தோத்துட்டாரு, விஜய் தாய் மாமனாவும் தோத்துட்டாரு. தம்பி, அண்ணா யூனிவர்சிட்டிலே விஜய் வந்து வெளியில் வந்தால் கூட்டம் வருதுங்கிறத தெரிஞ்சு போச்சு. அப்போவே வந்து நான் வெளியில் வந்து போராட்டம் வந்தால் என்னுடைய கூட்டம் வந்து விபரீதத்தை ஏற்படுத்தும், அதனால இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் அனுப்பி. அப்ப அது தரிக்கட்ட கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். இல்ல பாரு, தரிக்கட்ட கூட்டம்னா நெறிப்படுத்தணும் இல்ல சார் அந்த கூட்டத்தை? இல்ல, சீமான்டை இதே அளவுக்கு கூட்டம் கூடுது. சீமான் சரியான தொண்டர்களா இருக்காங்களே. சீமானோட கூட்டம் கட்டுக்குள் இருக்கக்கூடியது. ஏன் விஜய் கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் கட்டுக்குள் இல்ல? பேசி முடிக்கிறோம். சீமானுடைய கூட்டம் கட்டுக்குள்ள இருக்கக்கூடியது இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் கூட கட்டுக்கூடாது. அதாவது தாவேகா விஜய் மேல் இருக்கிறது அளவற்ற அன்பின் மூலமாக வந்து, அதாவது அன்பின் மேலிட்டால் வந்து அவங்க வந்து அத்தனை பேருமே வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அன்பின் மேலிட்டால் வந்து பொங்கி எழுகின்ற கூட்டமாக இருக்கிறது. அது காரணம் என்ன தெரியுமா? ஜனநாயகம் வந்து இங்கே பல முறை வந்து இன்றைக்கி வந்து சீட்டு ஒதுக்கிற லட்சணம் இருக்குல்ல தமிழ்நாட்டில். என்னங்க, சாதி இல்லை, சமயம் இல்லை, மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் ஓட்டு இஸ்லாமியருக்கு, இந்துக்கள் ஓட்டு இந்துக்களுக்கு, இந்த ஜாதிக்காரர்களுக்கு 10 சீட்டு, அந்த ஜாதிக்காரருக்கு 7க்கு மேலே கிடையவே கிடையாது. இது இல்லைங்க, இது திமுக மட்டும் தான் பண்ணல. திமுக மட்டும் தான் வேற யாரும் வழிகாட்டுது எல்லாருக்கும். வேற யாரும் பண்ணல. திமுக தானுங்க வந்து, திமுக தானே. நீ வந்து இந்த தொகுதிக்கு ஆசைப்படாதே, நீ இந்த தொகுதிக்கு ஆசைப்படு. அரசியலை விட்டு நம்ம இந்த டாபிக்ல பொன்ராஜ் விஷயத்துக்குள்ள பொன்ராஜ் மீது விஜய் சமூக நீதியில் அக்கறை இல்லை, பெண்கள் மீது அக்கறை இல்லை, பெண்கள் மீது பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பதில்லை, இப்படியெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லா பழியும் தூக்கி விஜய் மேலேயே போடலாம் அப்படின்னு சொல்வது நியாயம் இல்லை. பொன்ராஜ் மீது விஜய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பொன்ராஜ் மீது எப்படிப்பட்ட வழக்குகள் பாய வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது இதுக்கு வந்து இது ப்ரூவ் பண்ண, அதாவது எலக்ட்ரானிக்கலி, இப்போ எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் சார் அட்மிஷன் பொன்ராஜ் நான் தான் பேசின மன்னிப்புலாம் கேட்க முடியாது சொல்லிட்டாரு. அப்போ வந்து குற்றம் வந்து அட்மிட் பண்ணிட்டார் அவர். எஸ், அட்மிட் பண்ணிட்டாரு. இட் இஸ் எ ப்ரூவ்டு அஃபென்ஸு. இதில் வந்து இப்போ ஆளுகின்ற அரசு, நான் பேரை கூட சொல்ல விரும்பல, ஆளுகின்ற திமுக அரசு, ஆளுகின்ற அரசு திமுக அரசு கண்டிப்பாக வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாது. சரி, ஆரோக்கியமா இப்போ எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இது வந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது கொடுத்த மனுங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து வழக்கு பதிவு செய்வார்கள். சரி, என்ன தண்டனை கிடைக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா பொன்ராஜ் என்னமோ குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எப்பா தன்னை அடுத்தவனை திருப்பி தாக்கிய ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டது. என்னங்க, சும்மா டூர் போன சவுக்கு சங்கர் மேலே 1/2 கிலோ கஞ்சா வைக்கப்பட்டது. என்னங்க, ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிறகு இதுக்கு வந்து தண்டனை வருமானால் கதையே வேற. என்ன கதை? கதையே வேற. கதை மாறும். பொன்ராஜ் கதை எப்படி மாறும்? பொன்ராஜுக்கு வந்து சட்ட ரீதியான இது வந்து 3 மாத தண்டனை, சிறை தண்டனை அல்லது ஃபைன் அப்படின்னு இருக்கு. 294B அப்படிங்கிறதையும் இதில் வந்து இப்போ வந்து பொது ஊடகங்களில் பேசினால இந்த வந்து இப்போ வந்து இந்த வீடியோகிராஃபிக் ஆக்ட் அந்த செக்ஷனை சேர்த்து அவருக்கு தண்டனையாய் வழங்கப்படும். இது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு யாரும் மறுக்க முடியாது. இது வந்து அவங்க டிஜிபி ரேங்கில் இருக்கிறவங்க எலெக்ஷன் கமிஷனில் திருப்பி கேட்குற பொழுது இது வந்து அந்த உரிய ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த ஊரில் பொன்ராஜ் அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரோ அந்த ஊர் ஆய்வாளர் இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஆகணும். எஃப்ஐஆர் காப்பி வந்து விஜய் தரப்புலேருந்து கேட்பாங்க. அதன் பிறகு விசாரணை நடைபெறவில்லை என்றால் இவங்களே சாட்சிகளை கொடுத்து உயர்நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் வாங்குவாங்க. டைரக்ஷன் வாங்கி இந்த விசாரணையில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு செங்கோட்டையன் இதை கொண்டு போகிறதா பேசியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடக்கும் என்று கருதுகிறேன். இந்த அளவுக்கு வந்து பொது ஊடகத்தில் வந்து சிலர் வந்து அவங்கவுங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற பொழுது வந்து அப்துல் கலாம் கூட இருக்கிற அரசியல் விமர்சகராக இருந்த பொன்ராஜ் வந்து தன்னுடைய தரத்தை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய
வேண்டுகோள். நிச்சயம். அவர் மீது எனக்குமே வந்து இன்னுமே அன்பு, ஒரு நெஞ்சார்ந்த அன்பும் மரியாதையும் அவர் மீது உண்டு. அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், நயினா நாகேந்திரன் வந்து திரிசான்னு சொல்லிட்டு உடனே வந்து உங்கள் மனம் புண்படுமானால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாகரிகமாக ஒதுங்கினாரோ அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து பொன்ராஜ் அவர்களும் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஒழிய மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அவங்க அப்படி தான் அப்படின்லாம் வந்து ஸ்டாம்பு குத்துறதுக்கெல்லாம் இந்த நாட்டில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த விதத்தில் அது தவறு. ஓகே, பொன்ராஜ் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக சொல்லியிருக்கீங்க. பொன்ராஜுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு அப்பாவா முக ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு அப்படின்னா, ஒரு தாய் மாமனா அண்ணனா விஜய் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம இந்த கான்வர்சேஷனை நிறைய அதை எப்படி பிடிப்பீங்க? அதெல்லாம் விஜய் வந்து தோத்து போனாருங்கிறத நான் ஒத்துக்கல, அப்படிதான் நான் பதிவு பண்ணுறேன். சார் நானும் ஒத்துக்கல. ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க எடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. விஜய் வந்து ஒரு தாய் மாமனா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா வந்து தமிழ்நாட்டு பெண்களுடைய தன்மானத்தை காப்பதற்கு முறையாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்ட் 2 தொடரும். நீங்கள் சொன்னது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்த எபிசோடில் இதை பற்றி நம்ம டிபேட் பண்ணுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.